கடகம் ராசி. இந்த ராசியோடைய அதிபதி யாருன்னு பார்த்தா சந்திர பகவான். சந்திர பகவான் ஜோதிட ரீதியாக பார்த்தா ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கிரகம். சந்திர பகவானை ஜோதிடத்தில் மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. மனித மனதையும் உணர்ச்சிகளையும் இயக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தா சந்திரன் தான். சந்திரன் தாய் மற்றும் குடும்பத்தின் தலைவியாக கருதப்படக்கூடிய ஒரு கிரகம். இதனால தான் பாருங்கள், இந்த கடகராசி அன்பர்கள் ஒரு குடும்பத்தில் இருந்தால் ரொம்பவுமே பொறுப்புள்ள மனிதராக இருப்பீங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரோட தேவைகளையுமே பூர்த்தி செய்வீங்க. யாருக்கு எந்த நேரத்தில் என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து பண்ணுவீங்க. சந்திர பகவான் மனதிற்கு அதிபதியாக இருக்கிறதுனால கடகராசி அன்பர்கள் பெரும்பாலும் மனிதர்களோட உணர்ச்சிகளையும் எண்ணத்தையும் அவங்களோட மனநிலைமையும் சரியாக புரிஞ்சு கொள்ளக்கூடியவங்களா இருப்பீங்க. ஜோதிடத்தில் சந்திரன் தாயாக பார்க்கப்படுறார். குடும்பத்தின் தலைவியாகவும் கருதப்படுறார். சந்திரனின் நிலை ஒருத்தரோட வாழ்க்கையில் சிறப்பாக இருந்துச்சுன்னா அவங்களோட குடும்ப வாழ்க்கை தாய் வழி உறவுகளில் சிறப்பான நன்மைகளை பெற முடியும். சந்திரன் தேய்வதும் வளர்வதும் போல தான் மனித மனதின் நிலையுமே பாருங்கள், தன்மை மாறி மாறி இருக்கும். சந்திரனின் இயக்கம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட தாக்கத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகளால் என்ன மாதிரியான விளைவுகளும் தாக்கங்களும் கடகராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுது. இதை பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கடகராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ராசி அதிபதியின் பரிபூர்ண அருளை கிடைக்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்கோம். முழுமையாக பாருங்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் ஒருத்தரோட ஜாதகத்தில் சந்திரன் பிறந்த நேரத்தில் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை வச்சு அவங்க என்ன மாதிரியான வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய போகிறாங்க, அவங்களுக்கு பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத ஈஸியாக சொல்ல முடியும். அந்த வகையில் உங்களுக்கு உங்களோட ஜாதகத்தில் சந்திரன் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா ஸ்க்ரீனில் தெரிகிற ஜோதிட ஆலோசனை அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம். சந்திர பகவானின் பரிபூரண அருளுமே உங்களுக்கு கிடைக்கும். எப்படி என்ன மாதிரியான நன்மைகளை சந்திரனால் பெறலாம் அப்படின்னு பார்த்தா, வெள்ளிக்கிழமையில் நீங்கள் சந்திர பகவான் வழிபாடு செய்கிறது எண்ணற்ற நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக பார்க்கப்படுது. சந்திரன் ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையிலுமே முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு கிரகம். மன அமைதி, குடும்ப உறவு, இதில் எல்லாமே முக்கியமான கிரகம் தான் இந்த சந்திரன். இப்படிப்பட்ட உங்களுக்கு சந்திர பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறாருன்னு சொன்னோம் இல்லையா. வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லாமல் திங்கட்கிழமையுமே சந்திர பகவானுக்கு உரிய தினம் அப்படிங்கிறதுனால திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமையில் நவ கிரகத்தில் இருக்கும் சந்திர பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நன்மைகளை பல மடங்கு பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் சந்திரனுக்கு உகந்தவர் அம்மன் தாய் அப்படிங்கிறதுனால உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு அம்மன் ஆலயம் இருந்தாலும் சரி, திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடை செஞ்சாலுமே சந்திர பகவானின் பரிபூரண அருளையும் பெற முடியும். அதே போல் நீங்கள் இந்த பௌர்ணமி தினத்தில் முழு நிலவு இருக்கு இல்லையா, அப்போது சந்திர தரிசனம் செய்யுங்க. அதுவுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்க ஆசைகளையும் நிறைவேறாத எண்ணங்களையும் சந்திர பகவானிடம் மனமாற வேண்டிக்கிட்டிங்கன்னா அந்த நல்ல விஷயம் கூடிய விரைவில் உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு சந்திர பகவான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் சந்திர பகவானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சந்திர பகவானின் பரிபூரண அருளும் கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும், உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க சந்திர பகவானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சந்திர தோஷம் அப்படிங்கிறது சந்திரனின் நிலை காரணமாக ஒருத்தங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை குறிக்கும். இது சந்திரனுக்குரிய வழிபாடு மற்றும் அதற்கற்ற பரிகாரம் செய்வதன் மூலம் நிவர்த்தியும் செய்ய முடியும். அதனால் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. சந்திரனால் சில யோகமும் வரும். அதில் ஒன்று தான் சந்திர அதியோகம். ஒருவருக்கு புகழ், செல்வாக்கு மற்றும் சமூகத்தில் அந்தஸ்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு யோகம் நல்லதாக இருக்கும். அப்படி எப்போ உங்களுக்கு கிடைக்கும், இப்போ உங்களுக்கு சந்திரனால் என்ன மாதிரியான மாற்றம் வரும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஜோதிட சாஸ்திரத்தில் ஒருத்தங்க சந்திர ராசி அப்படிங்கிறது பிறந்த நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருந்தாரோ அதை குறிக்கும். அதை வச்சுமே ஒருத்தங்களோட குணாதிசயம், பலம் மற்றும் பலவீனம் இதெல்லாமே அறிய முடியும். அப்படி பார்த்தா கடக ராசி என்பவர்களுக்கு ராசி அதிபதி இந்த சந்திரன் தானே. உங்களுக்கு இந்த மாதம் சந்திரன் எந்த அமைப்பில் இருக்கிறாரு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம்.
உங்களுடைய ராசியில் வந்துட்டு புதன் இருக்காரு. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியனோட கேது பகவானும் இருக்காரு. தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாயும், அஷ்டமஸ்தானத்தில் சனி வக்கரத்தோடையும் ராகு பகவான் இயக்கம் இருக்குது. அயன சைன போகஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும் இருக்கக்கூடிய நிலைகளில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலைகள் தாங்க இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்களை சொல்லும். அந்த வகையில் இந்த மாதம் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த வீண் செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ குறைய ஆரம்பிக்க போகுது. இதுக்கு முன்னாடி பாருங்கள், கடந்த ஒரு 2 மாதமாக எந்த வேலையை செஞ்சுருந்தாலுமே அதில் நிறைய பிரச்சனை, தடை, தாமதம்லாம் ஏற்பட்டிருக்கும். வீண் செலவு நிறைய வந்திருக்கும். இதெல்லாம் எப்படா தீரும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்த காலகட்டம் தான் கடந்த 2 மாதம். இந்த மாதம் அப்படியே அந்த பலன் எல்லாம் மாறும். கிரக அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்குது. வீண் செலவு குறையும். எந்த வேலையை செய்து முடிக்கிறதா இருந்தாலுமே அதில் இருந்த தடை தாமதம் இந்த மாதம் உங்களை விட்டு நீங்கும். சிறப்பாக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையிலுமே நன்மைகளை எல்லா விதத்துலேயுமே பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. வீண் விவகாரங்களில் தலையிடுறதையும், மற்றவங்களுக்காக வாதாடுறதையும், மற்றவங்க பிரச்சனையில் போய் தேவையில்லாமல் நீங்கள் மூக்க நுழைக்கிறதையும், இது 3யுமே இந்த மாதம் நீங்கள் தவிர்த்தால் நல்லது. வருமானம் சீராக இருக்கும். உங்களோட தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்தினா மன திருப்தி உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய ஆர்டர் பெறுவதில் இருந்த தாமதம் நீங்கும். வரவு இருந்த போதிலும் வியாபாரம் தொடர்பாக திடீர் முதலீடு, திடீர் செலவு 1-2 வரும். தொழில் ரீதியாக தான், பெருசாக பயந்துக்கிற அளவுக்கு செலவு இல்லை. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களோட பணிகளை நீங்கள் உங்களோட பொறுப்பில் செய்யணும், யாருக்கிட்டையும் கொடுக்கக்கூடாது. மேலிடத்தின் கனிவும் அனுசரிப்பும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அதனால தான் உங்களோட பணிகளை சிறப்பாக செஞ்சு காட்டினா எல்லாமே நல்லதாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரித்து போகணும். தேவையில்லாமல் வாக்குவாதம், சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீங்க. அவங்களோட ஒத்துழைப்பு தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலம் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். பெண்களுக்கு அடுத்தவங்க பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்கணும் அப்படின்னு முயற்சிகளை மேற்கொள்ளாதீங்க. அப்படி முயற்சி மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே நல்ல ஒரு சாதகமான பலனை கொடுக்கும். அரசியல்வாதிகள் மேலிடம் நீங்கள் சொல்கிறத கேட்டு நடக்கலையே அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் இப்போ அந்த எண்ணம் நீங்கும். மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் உதவியோடு பாடங்களை எளிய முறையில் படித்து சந்தேகத்தில் தெளிவு பெற போகிறீங்க. மனதில் புது உற்சாகம் பிறக்கும். படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களோட உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பண வரவும் அதிகரிக்கும். கூட வேலை செய்கிறவங்களால அனுசரணையாக இருப்பாங்க. அவங்களோட ஆதரவு பக்கபலமாக இருக்கும். உங்கள் பொறுப்புகளை மட்டும் நீங்கள் தட்டி கழிக்காதீங்க. எந்த வேலையுமே நேரம் தவறாமல் செய்யுங்க. தள்ளி போடுறது நல்லதாக இருக்காது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு பின்தங்கிய நிலையிலிருந்து இப்போ மீண்டு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் மனைவி வழியில் உள்ள உறவினர்களுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் பொழுது ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். எச்சரிக்கை தேவைப்படுது. உங்களோட முயற்சிகளில் தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து வெற்றி பாதையில் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டாக போகுது. தாய் வழி உறவினர்கள் கூட சின்ன சின்ன கருத்து மோதல் வரலாம், கவனமாக இருங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் சகோதர சகோதரிகளிடம் சின்ன சின்ன கருத்து மோதல் வரும். நிலம், வீடு, வாகனம், ஆடை போன்றவைகள் புதிதாக வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பழைய வண்டியை மாற்றிட்டு புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோகம் இருக்குது. தாய் வழி உறவினர்கள்கிட்ட இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். குழந்தைகளை கவனமோடு கண்காணிக்கணும். சிறு சிறு உடல் உபாதைகள் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா உடனடியாக மருத்துவரை அணுகி மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது. அதே போல் நீங்கள் அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடாமல் இருக்கிற வரைக்கும் நல்லதாக இருக்கும். மற்றவங்க பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் புது பிரச்சனையில் சிக்கிறாதீங்க. சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரணையாக போங்க. கருத்து மோதல் வருதுன்னா அமைதியாக இருங்க. மற்றபடி தொழில், வியாபாரம், குடும்பம் இது எல்லாமே சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் இந்த மாதம் கிரக நிலை அமைஞ்சிருக்கு. எல்லா வகையிலும் நன்மை பிறக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது. அதிர்ஷ்ட கிழமைகள் திங்களும் வெள்ளியும். நீங்கள் இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும், சந்திர பகவானின் பரிபூரண அருளும் கிடைக்கணும்னா இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செய்யுங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு ஆதிபராசக்தியை வழிபட்டு வந்தால் காரிய தடைகள் அனைத்தும் நீங்கும். மனசில் அமைதி பிறக்கும். மன தைரியத்தோடு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடிய ஆற்றல், தன்னம்பிக்கை, தைரியம் பிறக்கும். ஆதிபராசக்தி அன்னையை வழிபடுவதன் மூலம் உங்களோட வாழ்க்கை முன்னேற்றமான நிலையை பிறக்கும். சந்திர பகவானின் பரிபூரண அருளும் கிடைக்கும்.
என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.